بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أحسن الخلق أكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இறுதியாக நாம் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளை நெருங்கிவிட்டோம். பிறை 10 துல்ஹஜ் பிறை 10 ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளுக்காக வேண்டி யாரார் மீதெல்லாம் ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, யாரெல்லாம் ஜகாத்துடைய நிசாபை அளவை அடைந்து கொள்கிறார்களோ, ரமலானிலே நாம் இந்த ஜகாத்துடைய நிசாபுடைய அளவுகளை பற்றி நாம் விவரமாக பேசியிருந்தோம். கேட்டிருந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நிசாபை அடைந்து விட்டவர்கள் மீது குர்பானி இருக்கிறது, அது வாஜிபாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்று பொழுது, அதாவது அந்த பெருநாளுடைய பொழுதிலே அவர் ஜகாத்திற்கு தகுதியானவராக இருந்தாலே போதும், அந்த நிசாபுடைய கணக்கு உடையவராக இருந்தால் போதும், அவர் மீது குர்பானி கொடுப்பதற்கிறது வாஜிபாக இருக்கிறது. ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டிலிருந்து ஒரு பங்கையோ, ஒரு ஒட்டகத்தையோ அதிலிருந்து ஒரு பங்கையோ, இப்படியாக அல்லாஹுடைய பாதையில் குர்பானி கொடுப்பதற்குகிறது வாஜிபான ஒன்றாக இருக்கிறது. இதிலே நாம் அசால்ட்டாக பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. எப்படி நோன்பு வைப்பதிலே அசால்ட்டாக இருந்து விடுகிறோம். ரமலானுடைய மாதம் வருது, நோன்பு வைப்பது எத்தனையோ பேர் மீது கடமையாகிறது. நாம் என்ன நோன்பை வச்சோம், ரமலான் நம்மை விட்டு போகலையா? அதே மாதிரி இதில் குர்பானி கொடுக்காட்டினாலும் என்ன, அந்த குர்பானி நமக்கு செல்லாதா? நோன்பு அன்னைக்கு யாராச்சும் கறி கொடுக்க மாட்டாங்களா, கறி குழம்பு வச்சு சாப்பிடாம போயிடுவோம், இப்படின்னு நினச்சிட்டு இருந்துடக்கூடாது. நம்ம கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அருளே அஹ்ஸனுல் ஹுல்கி அக்மலுல் ஈமான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உங்களிலே நற்குணத்திலே உங்களில் சிறந்தவர்கள் தான் ஈமானில் பரிபூர்ணமடைந்தவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். நம்மிடத்தில் நற்குணத்திலே யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஈமானிலே பரிபூர்ணமானவர்கள். நற்குணம் என்னென்ன நிறைய பேசியிருக்கோம். பிறரை பார்க்கறது, சிரிக்கிறது, சலாம் சொல்வது, பிறருக்கு விருந்தினர்களை உபசரிப்பது, பிறரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, பிறரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும். இதான நற்குணமாக நம்ம கருதப்படுகிறோம். முதலில் நற்குணம் என்று சொன்னால் முதலிலே ஒரு மனிதனுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது, பிறரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வதுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியுது நற்குணம் என்று சொன்னார். நற்குணம் என்று சொன்னாலே முதலிலே அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்குமே நல்ல முறையிலே நடந்து கொள்வதுதான் நற்குணத்திலே கட்டுப்பட்டது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், யாரிடத்திலே நற்குணங்கள் நிறைந்திருக்குமே அவர் ஈமானிலே பூர்த்தியானவர். அப்ப அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை எவர் சரியான முறையிலே சரியான நேரத்தில் பூர்த்தி செய்கிறாரோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமானதாக இருக்கிறது. அதற்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம். இவர் ஈமான் கொள்ளல. உதாரணமாக நான் உங்களுக்கு விளங்குவதற்காக அப்படி சொல்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறவில்லை, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய வாழ்க்கை முறையிலே எதையுமே அவர் கடைபிடிக்கவில்லை, இவர் காஃபிர். இவர் யாரு? காஃபிர். ஆனால் ஊரிலே, உலகத்திலே, மக்களிடத்திலே, பூரா உலகத்திலேயும் அவர் பெயரை கேட்டால் இவர் நல்ல மனிதருங்க, அவருடைய பெயரை கேட்டால் நல்ல மனிதருங்க. எப்போ போனாலும் வீட்டில் நல்ல மரியாதையை கவனிப்பாருங்க, எப்போ பார்த்தாலும் அன்போடு அரவணைப்பாருங்க, எல்லோரிடத்திலையும் அன்போடு பழகுவாருங்க. எல்லாமே இவரிடத்துல இருக்கு.
மக்களிடத்தில் பெயர் பெற்றிருக்கிறார். இந்த விஷயத்தில் யாருமே அவர்களை குறை சொல்ல முடியாது. இவர் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லவர்னு சொல்லுவோமா கெட்டவர்னு சொல்லுவோமா? நல்லவர்னு தான் சொல்லுவோம். சரி, இந்த நல்லவர் என்ன? ஈமான் கொள்ளலை, களிமா சொல்லலை, அல்லாஹ் ரசூல் மீது நம்பிக்கை வைக்கல. நாளை மறுமை நாள் சென்றவுடன் இவர் சொர்க்கம் செல்வாரா நரகம் செல்வாரா? நரகத்துக்கு தான் செல்வார். நரகத்துக்கு தான் செல்வார். உலகத்திலே நல்லவராக இருந்து பிரயோஜனம் இல்லை. வெறும் மக்களிடத்திலே மட்டும் காட்டுவதற்காக நல்லவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை. அவன் அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களிடத்திலே நல்லவனாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலிடத்திலே நல்லவர்களாக நடந்து கொள்வது என்ன? அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது, அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவது. அப்ப இவர்தான் முதலிலே நல்லவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கப்புறம் தான் அவருக்கு கேள்வி கணக்கலாம். வாங்க நல்லவரே வாங்க, மனைவிட்டு எப்படி நடந்தீங்க, அத்தாமாட்ட எப்படி நடந்தீங்க, மனைவி அக்கம் பக்கத்தில் எப்படி நடந்தீங்க, இவருக்கு அப்புறம் தான் கேள்வி கணக்கு. இந்த உலகத்தில் மட்டும் நல்லவராக இருந்து அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளன்னா கேள்வி கணக்கெல்லாம் இல்லை, நேராக அவர் நரகத்துக்கு தான் போகும். இப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனுல் ஹுல்கி அக்மலுல் ஈமான், உங்களிலே நற்குணத்திலே சிறந்தவர்கள் தான் ஈமானில் பரிபூர்ணம் அடைந்தவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நற்குணம் முதலிலே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்ம ரமலான் வந்தாலும் நோன்பு வைக்க மாட்டேங்கிறோம், ஐங்கால தொழுகை வந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை ஏற்றுக்கொள்வதில்லை, இல்லை பக்ரீத் வந்தாலும் அதனுடைய குர்பானின்னா என்ன கடமை, அதை நிறைவேற்றுறதா நிறைவேற்றக்கூடாதா என்பதாக இதையெல்லாம் நான் சிந்திப்பதும் கிடையாது. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, தமிழில் நாமெல்லாம் கேள்விப்படுறேன், இவன் நல்லவனா இல்லை கெட்டவனாப்பா அப்படிம்போம்ல. அது மாதிரி நம்மளெல்லாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹுடைய கட்டளையை அந்தந்த நேரங்கள் காலங்கள் வரும் பொழுது நிறைவேற்றுவருடைய ஈமான் தான் பரிபூர்ணமாகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய காலங்களிலே தகுதி பெற்றவர் ஹஜ்ஜுக்களை நிறைவேற்றணும். வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், அவரவர் சொந்த ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் குர்பானி என்ற கடமையை நிறைவேற்றணும், அவசியமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், யார் தகுதி இருந்தும் குர்பானி கடமையாயும் அவர் குர்பானியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர் நம்முடைய பெருநாளுடைய தொழுகைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. யார் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஈது பெருநாள். சும்மா வீட்டிலே இருந்துட்டு ஏதோ எல்லாரும் முஸ்லீம்களுடைய பண்டிகை நம்மளும் போய் கொண்டாடலான்றது அதுக்கு பெருநாள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன்னுடைய ரப்புக்காக வேண்டி நீ தொழு, பெருநாள் தொழுகையை தொழு. வன்ஹர், இன்னும் குர்பானியை கொடு. இன்னா கல் கௌசர் சூறாவில், சூரா கௌசர்ல அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான். அடிக்கடி தொழுகையில் ஓதுவோம். தொழு, முதல்ல பெருநாளுடைய தொழுகையை தொழு, பிறகு போய் குர்பானி கொடு. ரெண்டையும் தான் செய்யணும். முதல்ல தொழுகணும், வீட்டில் போய் குர்பானி கொடுக்கணும். நான் பள்ளிக்கு தொழுது வருவேன் ஆனால் குர்பானி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி? அல்லாஹுடைய கட்டுப்பாடு. அதான் சொல்ல, நான் நல்லவரா கெட்டவராக அந்த மாதிரி ஆகிப்போம். தொழுகைக்கெலாம் வர்றாரு ஆனால் குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறார். நல்லவர் லிஸ்ட்டில் சேர்க்கிறதா இல்லை கெட்டவர் லிஸ்ட்டில் சேர்க்கிறதா? ஈது பெருநாள் தொழுகைக்கு வந்துடுறாருங்க, ஆனால் குர்பானி கொடுக்கறதில்ல. பாதியை செஞ்சுட்டார், இன்னொரு பாதியை செய்கிறதில்ல. அப்போ இவரை அந்த குர்பானி கொடுத்த லிஸ்ட்டில் சேர்க்கிறதா அதுலேயும் சேர்க்கறதில்ல, குர்பானி கொடுக்காத லிஸ்ட்டில் சேர்க்கிறதா அதுவும் சேர்க்க முடியாது. இப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, யார் ஜகாத்துடைய அளவை அன்று அடைந்து விடுகிறார்களோ, ஜகாத்தை பற்றிய விஷயத்தையெல்லாம் ரமலானில் நாம் பேசியிருக்கிறோம். இப்பொழுது சிறிது யாபகம் ஊட்டுவதற்காக சொல்கிறோம். ஜகாத்தில் 87.5 கிராம் தங்கத்தை அடைந்து வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இவர் ஜகாத்து கொடுக்கணும். ஜகாத்தில் தங்கத்துக்கு தனியாக, வெள்ளிக்கு தனியாக, பொருளுக்கு தனியாக அப்படி இருக்கு. இந்த 87 கிராம் உடைய அளவை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது
குர்பானியிலே கணக்கு பண்ணும் பொழுது வெறும் தங்கம் வெள்ளி மட்டுமல்ல, வீட்டிலே இருக்கக்கூடிய தேவையில்லாமல் புழக்கத்திற்கு போக வீட்டில் என்னென்ன சாமான்களை இவர் புழங்குகிறார்களோ அந்த புழக்கத்திற்கு போக மீதி எடுத்து வைத்திருக்கக்கூடிய புழக்கமில்லாத அத்தனை சாமான்கள் வீட்டில் இருந்தாலும் அதையும் கணக்கு போடணும். இந்த குர்பானியுடைய விஷயத்தில் வெறும் தங்கத்தை மட்டும் இல்லை, வெறும் பொருளை மட்டும் இல்லை, வீட்டில் 2-3 வாகனம் வச்சிருக்கிறார், ஒரு வண்டி தான் ஓட்டுறாரு, 2 வண்டி சும்மாவே நிற்குது அப்படின்னா அதையும் கணக்கில் சேர்க்கணும். இது இந்த ஜகாத்துடைய அளவு வர்றதுக்கு அதில் சேர்க்கணும். பரங்கில ஏகப்பட்ட பித்தளை சாமான்கள், ஈய சாமான்கள் இருக்கு, புது சாமான்கள் இருக்கு, அதையெல்லாம் கணக்கு போடணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படியெல்லாம் கணக்கு போட்டு குர்பானியை நிறைவேற்றுவதற்கு வாஜிபாக இருக்கிறது. இது ஒரு தியாகம், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய தியாகம். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு தியாகம். இதுல நாமவே முன் வரணும். சென்ற வாரம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை பற்றி நம்ம பேசணும். ஒரு குடும்பமே தியாகம் செஞ்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செஞ்சார்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செஞ்சாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செஞ்சாங்க. ஒரு குடும்பமே தியாகம் செஞ்சிச்சு. அந்த தியாகத்தினுடைய அடிப்படையில் அந்த தியாகம் மக்களிடத்தில் கியாம நாள் வரை நினைவிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம் மீது இந்த குர்பானியை கடமையாக்கி இருக்கிறான். நினைத்து பார்க்க வேண்டும். இந்த குர்பானியை நாம் கொடுக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் அழிந்துவிடும், இதுவரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை போன்ற ஒரு மனிதர்கள் இதுவரைக்கும் வரல. இந்த உலகம் அழிந்துவிடும், இதற்கு அப்புறமும் யாரும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகம், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியாகம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லீம்களும் குறைந்தபட்சம், அதாவது அவராச்சும் இல்லை, அவர் சட்டையாச்சு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் இல்லைப்பா அவர் சட்டையாச்சு நான் போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவரை போன்றலாம் நான் இருக்க முடியாது, அவர்களை போன்று நாம் தியாகம் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய தியாகத்தை சட்டையை போட்டுக்கிற மாதிரி இந்த குர்பானியை கொடுத்தாவதும் அதில் ஒரு பங்கு பெற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ருத் என்ற அரசன் நெருப்பிலே போடும் பொழுது, போன வாரம் அதை பற்றி நாம் பேசினோம், அங்கு தடுப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. அவர்கள் ஒரே ஒரு ஈமான்தாரி இருக்கிறார், ஒரே ஒரு வஹதானத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்பவர்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை. நெருப்பிலே போடக்கூடிய அந்த நேரத்தில் நெருப்பு தயாராக இருக்கும் பொழுது ஒரு பறவை வந்து ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்துட்டு போய் அந்த நெருப்புல போட்டு போகுது. மலக்குமார்கள் கேட்குறாங்க, நீ போடுற இந்த ஒரு சொட்டு தண்ணியில நெருப்பு அணைஞ்சிருமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பறவை சொல்லுகிறது, இதனால அலைய போறதில்லை, ஆனால் என்னுடைய முயற்சி நாளை இந்த தியாகத்திற்காக நீ என்ன செய்த, என்னுடைய ஹபீப் என்னுடைய ஹலீல் அவர்கள் நெருப்பிலே போடப்படும் பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தா என்று என்னை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நான் ஒரு சொட்டு தண்ணீர் விட்டேன் என்பதாக சொல்லுவேன் அல்லவா, அதற்காக வேண்டி நான் இதை செய்வேன். அதுதான் அந்த ஒரு பறவைக்கு இருந்த அந்த ஒரு மனப்பான்மை இருக்குகிறது, கவலை இருக்குகிறது. அப்ப இன்று நாமெல்லாம் ஏகப்பட்ட பேர்கள் இன்னைக்கு கரையெல்லாம் குர்பானியெல்லாம் அறுத்து நீங்க அப்படியே வந்து புதைச்சிடணும்ப்பா, யாருமே சாப்பிடக்கூடாது. குர்பானி ஆடு வாங்கும் போதே எத்தனை கிலோ எல்லாமே கணக்கு பண்ணிடுவோம், எத்தனை கிலோ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, எத்தனை கிலோ சாப்பிட்றது, என்னென்ன எல்லாமே கணக்கு பண்ணிடுவோம். எத்தனை நாளைக்கு வச்சிருக்குது, எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்யும் போது கூட எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். அப்படித்தான் இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்து அப்படியே குழியை தோண்டி புதைச்சிருந்தா யாருமே எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னா இன்னைக்கு குர்பானி கொடுக்குறவங்கள கூட எத்தனை பேர் குர்பானி கொடுப்போம்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் குர்பானி கொடுப்போம்? ஆமாம், ஆடை வேற வாங்கணுமா, இருக்கிற சிரமத்தில் இதை வேற அறுக்கிறோமா, அதுக்கப்புறம் புதைச்சிடணுமா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்பையும் தயாராக இருக்கணும், புதைச்சிருன்னு சொன்னாலும் அப்பையும் தயாராக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. கறி சாப்பிட்றதுக்காக வேண்டி கொடுக்கல குர்பானி, கறி சாப்பிட்றதுக்காக வேண்டி கொடுக்கல. லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களிடத்தில்
அந்த ஆட்டுடைய அந்த பிராணியுடைய இறைச்சியோ இரத்தமோ அதனுடைய சதைகளோ அல்லாஹை போய் சேர்வது கிடையாது. மாறாக இறை அச்சம்தான் அல்லாஹ்விடத்திலே போய் சேருது. அப்ப கறியை சாப்பிட சொன்னா என்ன, சாப்பிட சொல்லாட்டி என்ன, புதைச்சா என்ன செஞ்சா என்ன, நான் அல்லாஹுக்கு வேண்டி கொடுக்கிறேன் என்று தயாராகக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்கள் சிந்திச்சுப்பாங்க. அல்லாஹ்விற்காண்டி ஒரு செயலை செய்யணும், அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் நான் இதை செய்கிறேன். வருடம் பூரா பணக்காரராக இருப்பார், வருடம் பூரா ஒரு வாட்சியை கட்டி இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார், வருடம் பூரா அழகான ஒரு சட்டை எடுத்து எல்லாத்துக்கும் அப்படியே காமிச்சிட்டு மினிக்கிட்டே அலைவார், வருடம் பூரா ஒரு அழகான பைக்கு காரை எடுத்து நேற்று வாங்கினிப்பார், இன்னைக்கு வாங்கினிப்பார், எப்படி இருக்குப்பாருன்னு சொல்லி எல்லாத்துலையும் காமிச்சிட்டே இருப்பார். ஆனால் இந்த குர்பானியுடைய டைம் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா ஏழை ஆயிடுவார், எதுவுமே இருக்காது, வாட்சியெல்லாம் கழட்டி போட்டுவார், சட்டையை கழட்டி போட்டுவார், ஒரு சோகமான மனப்பாடு, எல்லாமே லாஸ் ஆகிட்ட மாதிரி அடுத்தவங்க பார்க்கும்போது அன்னைக்கு ஏழை ஆயிடுவார். இவர் யாரும் இவரை பார்த்தால் இவர் குர்பானி கொடுக்கறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுவார். கணித்துக்கிற அல்லாஹ்வுடைய ஆளுகளே, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய நேரம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை, மகனை அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் இந்த தியாகத்திற்காக வேண்டி. என்னால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? சில பொருள்களை மட்டும் இதற்காக வேண்டி நான் செலவு செய்ய முடியும். ஆகையினால நம்மளால் எவ்வளவு அதிகமாக கொடுத்து குர்பானியுடைய பிராணியை வாங்க வேண்டுமோ வாங்கணும், விலையே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா குர்பானியுடைய பிராணி இருக்கிறது பார்க்க அழகாக இருக்கணும், அந்தஸ்தாக இருக்கணும். மகளுடைய கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு சீர் ஜாமான் வாங்கினாக்கா சீரில் வைக்கிறதுங்க, ஒரு பழம் வாங்கினா கூட சீரில் வைக்கிறதுங்க, பொசுக்குண்டா வைக்கிறது, நல்ல நிரப்பமாக வைக்க வேணாமா, இத்தனை தட்டு வைக்கிறதா, அத்தனை தட்டு வைக்க வேணாமா, அதை வாங்க வேணாமா, இதை வாங்க வேணாமா, விலை கம்மியாக வாங்க வேணாம், நிறையா வாங்கணும். மக சீருக்கு வாங்குறது 4 பேர் பார்க்கறதுக்கு கண்ணே தெரியாது, கண்ணே பொட்டையா போன பல பேர் பார்க்கறதுக்காக வேண்டி சீர் ஜாமான் வாங்கி அப்படி அடுக்கிறார் அந்தஸ்தா. ஆனால் அல்லாஹ்வுடைய தியாகத்திற்காக வேண்டி, அறுப்பதற்காக வேண்டி எது கம்மியா இருக்கு? கடமை நிறைவேறினா போதுங்க, கடமை நிறைவேறினா போதும். ஒரு சிலருக்கு அந்த நினைப்பு கூட இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் பிராணியை வாங்கும் பொழுது அதிக விலை கொடுத்து வாங்குங்கள், தரமானதாக வாங்குங்கள், திடகாத்திரமானதாக வாங்குங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். குர்பானுடைய பிராணி இருக்கிறதே அப்படி இருக்கணும். ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் ஒரு சின்ன குதிரையை வளர்க்கிறார். அது வளர்ந்து பெரியதாக ஆகிவிட்டது, பார்ப்பதற்கு மிகவும் அழகானதாக இருக்கிறது. அந்த குதிரை தான் அவருக்கு நினைப்பு. ஏழையான சஹாபி, எந்நேரமும் அந்த குதிரையினுடைய டயத்தை கழிப்பார். அழகான குதிரை, அதுக்கு உணவளிப்பது, அதை பார்த்து கொள்வது, அதை தடவி கொடுப்பது, அதை பராமரிப்பது, அதுதான் நம்ம எல்லாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரி எல்லா வேலையும் அதை செய்து கொண்டு இருக்கிறார். வீட்டுக்கு வந்தால் கூட மக்களிடத்தில் அந்த குதிரைக்கு சாப்பாடு வச்சுட்டிக்கலாமா, தண்ணி வச்சுட்டிக்கலாமா என்பதாக அந்த ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், என்னுடைய தந்தை அவர்களே, நீங்கள் எங்கள் மீது பிரியம் அதிகமாக வைத்திருக்கிறீர்களா இல்லை அந்த குதிரை மீதா என்பதாக அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை பார்க்கக்கூடிய அந்த பராமரிப்பில் அவர்களுக்கு சந்தேகம் வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்தில் கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு பாசமாக அந்த குதிரையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆயத்திறங்கிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூன மிம்மா துஹிப்பூன், நீங்கள் ஒரு பொழுதும் நலவை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் செலவழிக்கும் வரை நீங்கள் ஒரு பொழுதும் நலவை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களுக்கு பிரியமானதை, நலவான விஷயங்களில் உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் செலவு செய்யணும். ஏன்னா தானே நமக்கு தேவையானதை ஒதுக்கி வச்சுட்டு தேவையில்லாத கொடுக்கறது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, பிச்சையா போடுறோம். நாமெல்லாம் பிச்சைக்காரர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், நான் தான் கனி, அன்துமுல் ஃபுக்ரா, நீங்கள்லாம் ஃபகீர்கள் தான் அல்லாஹ் தஆலா. ஃபகீர்னா தெரியுமா? ஃபகீர் சா வந்திருக்காருன்னு சொல்லுவோம்ல வாசல்ல, அதுதான் அல்லாஹ் தஆலா ஃபுக்ரா, ஃபகீர்கள்னு சொல்கிறான். அல்லாஹ் தஆலா ஃபக்கீர்னு சொல்லுவோம் நம்ம, அது ஒருமை.
ஃபுக்ரா அப்படின்னு சொன்னாக்கா பன்மை. அதான் அந்த பன்மையான வார்த்தையில் நம்மளை தான் சொல்கிறான். நீங்கள்லாம் ஃபகீர்கள். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, இந்த உலக பணக்காரர்களில் ஒருவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் ஃபகீர்கள், பிச்சைக்காரர்கள். அந்த நினைப்பிலேயே தான் வாழணும். இந்த நினைப்பிலேயே ஒரு மனிதன் வாழ்ந்துட்டான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்விற்கு செலவு செய்வதை நல்லதாக செலவிடுவான், சொர்க்கத்துக்கு நாளை சென்று விடுவான். ஏன்? அவனுடைய உள்ளத்தில் கடுகளவு கூட பிச்சை அந்த எண்ணம் வராது. ஒரு பிச்சைக்காரனை போல தான் வாழணும். ஏன்னா பிச்சைக்காரங்கள்லாம் இன்னைக்கு நம்மளோட பணக்காரனாக இருக்கிறான். பிச்சைக்காரன் அவனுமே குர்பானி கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கான், ஜகாத் கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கான். நம்மள்கிட்ட வீடு வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம தயாராக இல்லை. நம்ம பெரிய பணக்காரன் என்ற நிலப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிச்சைக்காரன்கிட்ட பணம் இருக்குது, யாராச்சும் வச்சு பிச்சைக்காரனை பிடிச்சி பார்த்தோம்னு சொன்னால் அவனிடத்துல 10 லட்சம் 20 லட்சம் சொத்து, 10 வீடு, பத்திரம்லாம் கையில் இருக்கும். ஆனால் அவனிடத்துல உள்ளத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? நான் பிச்சைக்காரன்ற ஒரு நினைப்பில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அது ஒன்று மட்டும் இருக்கும். ஆனால் அந்த நினைப்பு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், எந்த மனிதனுடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவன் நரகத்துக்கு சென்று விடுவான். ஏனென்று சொன்னால் பெருமை என்பது நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிளை. எப்பொழுது கடுகளவு அவனுடைய உள்ளத்திலே பெருமை வந்துடுகிறதோ அவன் எங்கே அந்த நரகத்துடைய கிளையில போய் ஒட்டிக்கொள்வான். அது அப்படியே நரகத்துக்கு இழுத்து சென்று விடும். அப்போ நம்ம பிச்சைக்காரன்ற ஒரு நினைப்பிலேயே வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் நம்ம உள்ளத்தில் அந்த பெருமை வருமா? வராது. அது நல்ல விஷயந்தான். அப்போ இந்த ஹாரிஸ் பின் நுஅமான் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இந்த ஆயத்து இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூன மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு நலவான விஷயங்களை, பிடித்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் நலவை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நன்மைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு வாசல் தான் நமக்கு ஆகும், வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நன்மை என்று சொன்னாவே அல்லாஹ்வுடைய பொருத்தம், சொர்க்கம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த ஆயத்து இறங்கின உடனே தன்னுடைய குதிரையை இவ்வளவு அன்போடு பாசத்தோடு வளர்க்கக்கூடிய அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த சொத்தே அந்த குதிரை தான், வேற எதுவும் இல்லை. சொத்துன்னு சொல்லக்கூடியது அந்த குதிரை தான். அழகானது, அது அன்பா வைத்து கொண்டு இருக்கிறார், பராமரித்து கொண்டு இருக்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வருகிறார். யா ரசூலல்லாஹ், இதை கபூல் செய்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கல, அந்த குதிரையை பார்க்கல. அவர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார்கள்? அவர் வாய் சொல்லி மூடல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கபூல் செய்து கொண்டேன் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். அவர் கொடுத்துட்டு போயிடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையை கட்டிட்டு போயிடுறார். அங்கிட்டு போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸ் வர்றார். யார் குதிரையை கொடுத்துட்டு போனார்? ஹாரிஸ் இப்னு நுஅமான், அவருடைய மகன் வர்றார். அவர் வந்தவனை இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்து இங்கே வா, இந்த குதிரையை அவுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடு, எனக்கு சதக்காவாக வந்துச்சு, இதை நான் உனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்து விட்டேன், எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிடுறான். இவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாக்கா அத்தாக்காரு பதறார், எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்த? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். அப்போ அவங்க சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து ஹதியாவாக கிஃப்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர்கள் அந்த சஹாபி அவர்கள் கொடுக்கும் பொழுதும் எப்படி ஒரு மனப்பான்மை, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி கொடுக்கும் பொழுதும் அவ்வளவு திருப்தியோடு கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். அதே குதிரை வீட்டுக்கு வரும்பொழுது பதட்டப்படுகிறார்கள். எங்க இதை அல்லாஹ் ரசூல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இதில் ஏதேனும் குறை வந்து விடுமோ என்பதாக பயப்படுகிறார். இப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்போ இன்றைக்கு நாம் குர்பானியுடைய பிராணியை வாங்குவோம் என்று சொன்னால் பார்த்து பார்த்து வாங்கணும். யாருக்கு கொடுக்க போகிறோம்? காஃபிர்களை போய் பாருங்கள். யாரை? காஃபிர்களை போய் பார்க்கணும். அவன் தன்னுடைய வழிபாட்டு தலங்களுக்காக வேண்டிய ஆடுகளை மாடுகளை அறுப்பதற்கு எப்படி பார்த்து பார்த்து வாங்குகிறார்கள் என்பதாக இன்றைக்கு நாம் கொடுப்பதற்கு கூட தயாராக இல்லை. தகுதி பெற்றவர்கள் கூட அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அடுத்த வருஷம் பார்ப்பதற்கு நாம் இருக்கிறோமோ இல்லையோ அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்.
அடுத்த வருஷம் இருக்கும், ஆனால் நம்ம இருப்போமா? அடுத்த வருஷம் பெருநாள் வரும், ஹஜ்ஜு பெருநாளுடைய பெருநாள் வரும், அந்த பெருநாளில் நாம் இருப்போமா? தொழுவ வைக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லை தொழுவதற்கு நீங்கள் இங்கே இருப்பீங்கன்ற உறுதியாக சொல்ல முடியுமா? அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. எல்லோருக்கும் அதனுடைய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பானாக.